இதுதான் அந்த இடத்தோட பேரு. ஆனா என்ன எழுதியிருக்கான்னு தெரியல. அது ஹிந்தியில எழுதிதா இல்ல மராட்டியில எழுதிதான்னு தெரியல. ஃபைனலி நம்ம வர வேண்டிய இடத்துக்கு கரெக்டா வந்தாச்சு. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. அதாவது இந்த கடலை பார்த்ததுக்கு அப்புறம் எங்கேயும் நவரணும்னு தோணலை. அதுக்கப்புறம் நம்ம கொஞ்ச நேரம் கழிச்சு தான் ஞாபகம் வருது நம்ம வேற இடத்துக்கு வந்தோம், தப்பான இடத்துல உக்காந்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்தாச்சு. அதாவது நம்ம 4 தலை சிங்கம் அந்த இது அது பேர் என்ன சொல்லுவாங்க, சிலை செஞ்சு வச்சிருக்காங்க. என்னென்னமோ கட்டி வச்சிருக்கானுங்க. இது வந்து ஒரு பார்க்கு. நம்ம பார்க்கு ஃபர்ஸ்ட் பாத்துடலாமா இல்ல? காய்ஸ் குதிரை, காய்ஸ் குதிரை போனா எட்டி உதச்சிடும். அதுக்குதான் யோசிக்க வேண்டியதாகுது. ஆனா அதோட இதுதான் பெருசு இல்ல, வெள்ளை குதிரை. ஆனா இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குன்னு இத்தனை நாள்லாம் எங்களுக்கு தெரியவே தெரியாது. ஆனா நல்லாதான் இருக்கு இடம் வயசா. என்ன கொஞ்சம் சுத்தமா வச்சிருந்தாக்கா நல்லா இருந்திருக்கும். நம்ம கவர்மெண்ட் எதுக்கோ சட்டம் போடுறானுங்க. இதுக்கெல்லாம் ஒரு சட்டத்தை வச்சு இந்த இடத்த கிளீன் பண்ணி அதுக்கப்புறம் இந்த இடம் அழுக்காவாம பாத்துக்கிட்டாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஃபைனலி அதோ தெரிகிறதா, ₹1 காயின்ல இருக்கிற அந்த சிங்கம், அசோகா சக்கரமும் அதுல இருக்கு பாத்தீங்களா? அதாவது நம்ம இந்தியாவோட நேஷனல் எல்லாமே அதுல கவர் பண்ண மாதிரி கொஞ்சம் எடுத்திருக்கானுங்க. தாமரை பூ, அது தாமரையா, லோட்டஸ், லோட்டஸ் தாமரை பூ தான் நினைக்கிறேன். அதுல இருந்து முளைச்ச மாதிரி ஒண்ணு, அதுக்கு மேல சிங்கம், 4 தலை சிங்கம். நல்லா இருக்கு. ஆனா இது எதுக்கு எரிய விட்டுருக்கானுங்கன்னு தெரியல. இந்த இடத்துலதான் இது இருக்கு, நம்ம அம்பேத்கர் இருக்காருல்ல, அவரோட சமாதியும் இந்த இடத்துலதான் இருக்கு அப்படின்னாங்க. ஆனா அது எங்க இருக்குன்னு பர்ஃபெக்டா எங்களுக்கு தெரியல. ஆனா இந்த லைன்ல தான் இருக்கு. இதை காட்டுறான் இது. ஆனா எதுக்காக அதை எரிய வச்சிருக்காங்கன்னு தெரியல. மச்சான் வா. அதாவது நம்ம அந்த இடத்துக்கு அப்புறமேட்டா போகலாம், ஏன்னா அங்க ஒரே கேர்ள்ஸா இருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம அம்பேத்கர் சமாதி எங்க இருக்குன்னு கண்டுபிடிப்போம். ஆனா அந்த இடத்துல இருந்த வியூ இந்த இடத்துல இல்ல, தண்ணியே கம்மி. மேபி அந்த இடத்துக்கு போனா நல்லா இருக்கும்னு தோணுது, வியூ வைஸ் தான். பாத்தீங்களா, நான் சொன்னேன்ல அம்பேத்கரோட கல்லறை இங்க இருக்கு அப்படின்ட்டு. ஸோ அம்பேத்கர், ராஜா அவங்களோட நிறைய இதெல்லாம் வச்சிருக்காங்க. டாக்டர் அம்பேத்கர். என்ன ஒண்ணு, அம்பேத்கருக்கு ஒரு சிலை வச்சிருக்கலாம் இந்த இடத்துல, எங்கேயோ வச்சிருக்காங்க. இந்த இடத்துல ஒரு சிலையை வச்சிருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அம்பேத்கர், புத்தரு, அவங்க சிலைலாம் இருக்கு. இதுக்கு மேல உள்ள போக முடியாதுன்னு நினைக்கிறேன்.
வாடா 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 போலாம். உள்ள போலாம் guys, உள்ள போலாம். போர்டு இருக்கு, ஆனா செல்லும் வழின்னு தான் போடுற மாதிரி இருக்குது. அவனுக்கு என்ன மொழி பேசுறாங்க? டேய் செருப்பு அவுத்துட்டு தான் போகணும் போல. ஒரே மிலிட்ரி ப்ரொடெக்ஷன்லாம் இருக்குது. இதோ அதுக்குள்ளே தான் நம்ம காய்ஸ். அப்படியே சொல்லலாம். ஓகே, நாங்கள் வந்ததுக்கு காரணம் அம்பேத்கர் கல்லறை இங்கே இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இருந்துச்சுதான் கல்லறை, ஆனால் அதில் வீடியோ எடுக்க விட மாட்டாங்க. ஒரே மிலிட்ரி ப்ரொடெக்ஷனாக இருந்துச்சு, வீடியோ எடுக்க விட மாட்டாங்க. அதே மாதிரிதான் நாங்க மரீன் டிரைவ் வந்துட்டு ஃபர்ஸ்ட் vlog மரீன் டிரைவ் பண்ணும்போதும் ஒரு பிரச்சனை நடந்துச்சு. அதாவது நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு எதுவுமே இல்லை. நாங்க இந்த இடத்துக்கு வந்ததுக்கு காரணமே, சரி எல்லா சமாதியும் கிடையாது, நம்ம மும்பைல இந்த மாதிரி ஒரு சமாதி இருக்குன்னு எங்களுக்கு இப்பதான் தெரிஞ்சிருக்கு. ஸோ அதை காட்டலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது அதை காட்ட முடியலன்றது ஒரு வருத்தமா தான் இருக்கு. சரி பார்ப்போம் என்ன அது இதுன்ட்டு. இப்ப நாங்க எங்க போறோம்னு தெரியல. ஒரு மேப் போட சொன்னேன், ஆளு கூட பேசிக்கிட்டு வந்துட்டு இருக்காரு. மேப்பை எப்பயாச்சும் பாக்குறீங்களா? இல்ல இங்கேருந்து அப்படியே நம்ம நடந்தே போற மாதிரி தானே. இப்ப என்ன பண்ணணும்னாக்கா தாதர் ஸ்டேஷன் போயிட்டு இருக்கோம். வழி தெரியல, மேப் போட சொல்லி ரொம்ப நேரம் ஆகுது. அவங்க ஆள் இப்பதான் ஆன்லைன் வந்திருக்காங்க, அதனால மெசேஜ் பண்ணிருக்காரு. ஒன்றும் சொல்ல முடியாதுங்க. எந்த இடத்துக்கு போனாலும் நம்மளுக்கு இடைஞ்சலாவே தான் இருக்காங்க. அப்படிதான் போகணுமா? அது எங்கேருந்து சொல்லிருக்காங்கல்ல, இந்த டாக்ஸில இருக்கிறவங்க நம்மளே பாத்துட்டு இருக்காங்க. அவன் அதான்டா பில்லிங். ஏன்டா எப்பயுமே ஒரு பொண்ணுதான் பாப்பா அப்படின்னு சொல்லுவாங்களாடா? நம்மளே பாத்துட்டு இருக்காங்கன்னு தானே நானும் சொன்னேன். போனா வண்டியில அடிப்படி பேசுறீங்க. ரோட்ல நின்றுவாங்க நிலைமை, ரோட்ல வழியை கொடுப்பானுங்களா? கை வலிக்குது guys வீடியோ எடுக்க. அதாவது ஒருத்தவங்க இல்லைன்றதுனால செல்ஃபி கேமரால வீடியோ எடுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. கை தான் வலிக்குது. இப்பயாச்சும் கரெக்டா மேப் போட்டீங்களா? நேரா போனா வந்துருமா, இல்ல புதகலி வருமா? நேரா போய் லெஃப்ட் எடுக்கும். நம்ம எடுக்கிற லெஃப்ட் தான் நான் பாக்குறேன்னு. நீ கொஞ்சம் காட்டுங்க மேப்ப. ரொம்ப தூரமா போறோம். ஒய்யால நம்ம போறதே தப்பான ரூட்டு. ரிலாக்ஸ் பண்றவங்க கை வலிக்குது. இந்த இடம் ஒரே டேஞ்சரா இருக்கு. ஆனா இவன் போன பாத்தீங்களா, மேப்ப வெஸ்டும் நாங்க போறது ஒரு பக்கம், அது காட்டுறது ஒரு பக்கமா இருக்கு. நான் சொல்றது போன கூட நம்ம பேச கேட்க மாட்டேங்குது. மிடா கிளாஸ் மொபைல்லாம் அப்படிதான் இருக்குப்பா. அது மிடா கிளாஸா? அது மிடில் கிளாஸ். அங்க ஸ்லிப் ஆகல, வார்த்தையே ஸ்லிப் ஆயிடுச்சு தலை. தலை இருக்கக்கூடாது, ஸ்லிப்லாம் ஆகவே கூடாது. நீ ஸ்லிப் ஆகி விழுலாம் ஒரு பொண்ணை பார்த்து, ஆனா அவன் வார்த்தை என்னைக்கும் ஸ்லிப் ஆகக்கூடாது. என்ன அவனுங்க இவ்வளவு பெரிய ஸ்லோப்பு? ஆனா அம்பேத்கரோட கல்லறையில ஏதோ மகாராஜா எல்லாம் வச்சிருந்தானுங்க.
அந்த மகாராஜாலாம் யாருன்னு தெரியல. ஏன்னா அதுல வந்து மராட்டியில எழுதி இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அவங்க மொழியில் எழுதியிருந்தாங்க எல்லாம். எங்களால் அதை படிக்க முடியல, ட்ரான்ஸ்லேட் பண்ண முடியல. கூகுள்ல போடலாம் பார்த்தா அங்க போனு எடுத்து போட்டோவும் எடுக்கக்கூடாதுன்ட்டாங்க. இல்லைன்னா போட்டோ வாட்சும் வந்திருக்கும். போனே தொடக்கூடாதுன்ட்டாங்க. சைலண்ட் போட்டு போங்கப்பா, போனு கையில் எடுக்கக்கூடாது. எல்லாரும் மிலிட்ரிக்காரங்களா அதாவது அவனுக்கு சொல்றதை நம்ம செய்யலன்னாக்கா பொம்மை துப்பாக்கி எடுத்து சுட்டுருவானுங்க. 1க்கு 3 இருந்துச்சு. சரிப்பட்டு வராது. நம்ம உயிர் அப்படியே போகணுன்ற ஒரு ஆசை கிடையாது நம்மளுக்கு. ஏன்னா வீட்டுக்கு பையன், அதுவும் ஒரே பையன். பப்ஜிதான் கண்ணியத்தை விளாண்டுருக்கோம், ரியலா எங்க விளாண்டுருக்கோம். வாழ்க்கையிலையும் விளையாட முடியல. வாழ்க்கையில கேம்ல விளையாடணும் அப்படின்னு போனாக்கா ஒரு டைம்ல நல்ல போன் இல்லை அப்படின்றது ஒரு கவலையா இருந்துச்சு. நல்ல போன் வந்ததுக்கு அப்புறம் விளையாடுறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லி கவலையா இருக்கு. அதாவது ஒண்ணு வந்தா இன்னொன்னு போகணும் அப்படின்றது உலக நீதின்னு நினைக்கிறேன். ஒண்ணு கிடைச்சா இன்னொன்னு போயிடும். அப்படி இல்லைன்னாக்கா ஒண்ணு கிடைச்சதுனாக்கா மேலும் மேலும், அதாவது நம்ம நினைச்சிருக்க கூட மாட்டோம் இதெல்லாம் நம்மளுக்கு வேணும் அப்படின்ட்டு. ஸோ ஒண்ணு கிடைச்ச உடனே அதுக்கு அது தாண்டி அதுக்கு மேலேயும் நம்மளுக்கு நிறைய விஷயம் கிடைக்கும். அப்புறம் இந்த விஷயம் நம்மளுக்கு நல்ல, அதாவது இந்த விஷயத்துக்காக நம்ம இவ்வளவு நாள் வெயிட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி ஆயிருக்கும். அந்த மாதிரி ரைப்பர்ல செல்ஃபி ஸ்டிக் நல்லா ஈஸியா இருக்கு. அவன் கவலை, எங்க ஆளுக்கு இதுதான் கவலை. ஒரு அச்சா வேலையோட இருக்காரு. நம்ம வரம் பண்ணா சொல்லுமா, ஒன்னு ரீச் மேட்ச் நினைச்சிருப்பாங்க, லைவ் போட்டுட்டு இருக்கோம்னு நினைச்சிருப்பாங்க. வர்றவங்க போறவங்க என்ன நினைச்சா நம்மளுக்கு என்ன? அப்படி மத்தவங்க யோசிச்சாக்கா இந்த மாதிரி ஜோடியா போயிட்டு சந்துக்கு நடுவில் போய் உட்கார மாட்டாங்க. கேவலமா சொல்றேன்னா, டேய் நடக்கிறதான் சொல்றேன், புரியுதா? அவங்க லைஃப் ஒண்ணு பண்றவனுக்கு கேவலமா தெரியல, சொல்றேன் எனக்கு எதுக்கு கேவலமா இருக்கணும்? மெயின் லாஜிக்கே அதுதான், புரியுதா இல்லையா? பண்றவனுக்கு 4 பேத்துக்கு முன்னாடி பண்றோம் அப்படின்ற ஒரு இதே இல்ல, குற்றவுணர்ச்சின்னு சொல்லப்பா, ஒரு அசிங்கமாவே இல்ல. சோ சொல்றேன் எனக்கு எதுக்கு அசிங்கமா இருக்கணும்? அதான் பொண்ணை பார்த்த உடனே போதும் இருப்பாங்க. உன் வயசுங்க அது பொண்ணுங்கம்மா. ஆமா, என்னோட 4 வருஷம் பெரியவனா. நான் இப்பதான் 2 வயசு எனக்கு. உனக்கு அப்படியா? சாரிப்பா, 2K இருந்தா எனக்கு ஆளு இருந்திருக்கும். 2K இருந்ததுதான் எனக்கு ஆளு கிடைச்சிருக்கும். நான் 2K கிடையாது, ஏர்லி 2K அப்படின்னு சொல்லி எங்களை ஒதுக்கிட்டானுங்க. 90s கிட்ட ஒதுக்காம வச்சிருக்கானுங்க, எங்களை தான் ரொம்ப ஒதுக்கி வச்சிருக்கானுங்க.